ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி, நியமன தேர்வு ரத்து, 149 ஜிஓ கேன்சல் குறித்து வெளியேறக்கூடிய மிக முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆசிரியர்களுடைய நீண்டகால கோரிக்கையான நியமன தேர்வு ரத்து மற்றும் 149 அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்ய வேண்டும். வெயிட்டேஜ் அடிப்படையில் மற்றும் பதவி மூப்பு அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற இருவேறு கோரிக்கைகள் ஆசிரியர்களுக்கிடையே இருக்குது. இதில் இருதரப்பு இருக்காங்க. ஒரு சிலர் சீனியாரிட்டி அடிப்படையில் போடுங்க, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட்டேஜ் பேசிஸ்லேயே போடுங்க பழைய மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ பல்வேறு கோரிக்கைகளுக்கு நடுவில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை போன 2021 சொன்னாங்க 140 ஜிஓவை கேன்சல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணலை. ஸோ அதை ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையில் இந்த முறை இந்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றக்கூடிய வகையில் அறிவிப்புகள் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு. ஸோ முதல்வர் அவர்கள் இது குறித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு. விரைவில் மிக முக்கிய அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, கல்வி அமைச்சரை பலமுறை சந்திச்சிருக்காங்க. திமுகவின் முக்கிய மந்திரிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை அடிக்கடி ஆசிரியர்கள் கடந்த 10 வருஷத்தில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 10 வருஷத்தில் அதிகாரம் இல்லை திமுக கையில். கடைசி ஒரு 4-5 வருடங்களாக தான் அதிகாரம் இருக்குது. அதுலேயும் செயல்படுத்தப்படாத சூழ்நிலை. மேலும் இவர்களுக்கு செயல்படுத்தவில்லை என்றால் வாக்குகளில் பெரும் பிரச்சனை வரும் என்பதனால், ஓட் பேங்க் பாதிக்கப்படும் என்பதனால் தற்போது அவர்களுக்கான ஒரு அறிவிப்பை வெளியிடலாம் என்ற ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ தேர்தல் அறிக்கை, போன முறை நிறைவேற்றப்படாத தேர்தல் அறிக்கை இந்த முறை நிறைவேற்றப்படக்கூடிய தேர்தல் அறிக்கையாக வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2013 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மறுபடியும் போய் திமுக நிர்வாகியை சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க. அவர் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம், தைரியமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால் பாசிட்டிவான விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு வாரத்துக்குள் நமக்கு என்ன தகவல்ன்றது தெரிஞ்சிடும். மேலும் இது மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.